வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இன்றைக்கு எங்கே நாங்கள் போகிறோம்னா ரொட்டோரோவாவில் இருக்கிற ஒரு ரெட்வுட் ரீவோக்குன்ற ஒரு ரீவோக்கு தான் போய் கொண்டிருக்கோம். நாங்கள் ட்ரீவோக் போகிறதுக்காக இங்கே வந்து நிற்கிறோம். ட்ரீவோக் போகிறதுக்கு முதல் டிக்கெட் எடுக்க வேணும். இந்த இடத்துல தான் வேட்டுகோ தமிழ் மாதவ வந்து வீடியோ போட்டிருந்தவர். அதை பார்த்துட்டு தான் நானும் இங்கே வந்திருக்கேன். ரெட்வுட் ட்ரீவோக்னு சொல்வது மக்கள் போயின மேலே நாங்கள் டிக்கெட் எடுக்க வேணும். இரவு நைட் வாக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் சொன்னவர். பகலில் செய்கிறதா நைட்டில் செய்கிறதான்றது தான் இப்போ டிசைட் பண்ண வேணும். இதுதான் பார்க் பண்ணி இருக்குது. நாங்கள் போய் டிக்கெட் என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். ரெட்வுட் ரீவோக் $39 வரும். ரெட்வுட் ரீவோக்குக்கு இரவுக்கு புக் பண்ணினாங்க. இரவு டிக்கெட்டை யூஸ் பண்ணி கூட பகலில் போகலாம். ஆனால் நாங்கள் இரவில் வடிவாக இருக்குமென்றதால் புக் பண்ணியிருக்கேன். அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே இருள 9:30 ஆகும். 9:30 பின்னேரம் இல்லை, இரவு 9:30க்கு தான் இங்கே சன்செட் ஆகும். அதுக்கு பிறகு தான் இந்த நைட் டைம் ரீவோக் செய்யலாம். அது வடிவாக இருக்கும் என்று சொன்னதால் நாங்கள் நைட் டைம் ரீவோக்குக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணி கொண்டதுதான். அது வரைக்கும் இந்த ரெட்வுட் ரீயல் எப்படி வளர்ந்துருக்குது, எப்படியான உயரங்களுக்கு வளரும், எப்படி ஏன் இதில் உயரமாக வளருதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இந்த ட்ரீயல் வந்து பேசிக்காகவே உயரமாக வளர்கிற ஒரு தாவர இனம் தான். ஏனென்றா இந்த சூரிய வெளிச்சத்தை நோக்கி வளர்றதாக சொல்லப்படுகின்றது. அதை பற்றி கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மரங்களில் ரீவோக் செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. இடைவெளி விட்டு தான் இந்த மரங்கள் வளர்க்கப்படுகின்றது. அப்படி வளர்க்க இந்த மரங்களுக்கிடையே நீங்கள் ரீவோக் செய்யலாம். இதே மாதிரியான ரீயலை நீங்கள் ஆஸ்திரேலியாவிலையும் காணத்தக்கதாக இருக்கும். இந்த மரங்களுக்கு கீழ்ப்பகுதியிலே எந்த கிளைகளும் இருக்காது. அதுக்கும் ஒரே ஒரு விளக்கம்தான். அந்த விளக்கத்தையும் பேர்ந்து பார்ப்போம். சில மரங்கள் இங்கே வெட்டப்பட்டு இருக்கின்றது. மேலே அடர்த்தியாயும் கீழ்ப்பகுதிகள் அடர்த்தி இல்லாமலுமே இந்த மரங்கள் இருக்கும். இந்த குணாதிசயத்தால் இந்த மரங்களுக்கு கீழே எந்த மரமுமே வளராது. ஏனென்றால் சூரிய ஒளி வராமல் இருக்கிறதால மற்ற மரங்கள் வந்து வளர்வது வந்து குறைவாக இருக்கும். சில மரங்கள் சூரிய ஒளி இல்லாமல் வளர்கிற மரங்கள் மட்டுமே இந்த மரங்களுக்கு கீழே வளர்றது காணத்தக்கதாயும் இருக்கிறது. இதுதான் ரெட்வுட் ட்ரீ என்று ரெட்வுட் ட்ரீ என்று சொல்லப்படுகின்றது. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்களோன்னா இந்த இடத்தையும் போய் சுற்றி பார்க்குறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ட்ரீயை பார்த்தீங்களோன்னா தெரியும் அவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு. இது என்னத்துக்கு உயரமாக வளருன்னா, இப்போ வெயிலை நோக்கி வளரும். வெயில் எங்கே இருக்கோ அதை நோக்கி வளரும். கீழே பார்த்தீங்களோன்னா ஒரு இலையுமே இல்லை. மேல் உச்சியில் தான் அந்த இலை இருக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த வெயில் படுறதுக்காக வளருதோ அப்படி அதில் ஃபாஸ்ட்டாக வளர்ந்து உயரமாக போகும். அதால் தான் இந்த மரங்கள் எல்லாம் உயரம் கூடின மரங்களாக இருக்கும். இந்த மரங்களை தான் எலக்ட்ரிக் கம்பங்களாக முந்தி பாவிச்சவை. உயரம் கூட அதில் உயரமாக இருக்கிற கம்பத்தை எடுத்து எலக்ட்ரிக் கம்பங்களை பாவிச்சவை. திரைக்கு வெயில் தொடுற இடங்களில் நீங்கள் தாவரங்களை பார்க்கலாம். திரைக்கு வெயில் தொடாத இடங்களில் தாவரங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது நியூசிலாந்து ஒரு வின்டர் சீவிய வின்டர் இருக்கிற கண்ட்ரி. அப்போ வின்டருக்கு வளராத மரங்கள் எல்லாம் இங்கே வளராது. வேளையில் இந்த ரெட்வுட் ரீவோக் செய்கிற மக்கள் இப்போ அதை செய்து கொண்டிருக்கின்றன. இப்போ மக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிட்டது. ஏனென்றால் மோஸ்ட் ஆஃப் த மக்கள் இரவு தான் வந்து செய்ய போகிறதாக சொல்லி எங்களையும் இரவு தான் செய்ய சொல்லியிருக்கிறேன். அதால் நாங்கள் இப்போ போயிட்டு இரவு வந்து நாங்கள் இப்போ இரவு வேலைக்கு பார்த்தீங்களோண்டா உங்களுக்கு தெரியும் எவ்வளவோ லைன் இருக்குது. எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிவினேன் இந்த லைன் கிளியர் பண்ண இரவு 2 மணிக்கு கிட்டே ஆகும். இந்த லைனில் ஏற்கனவே வந்தாக்கெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு தான் அவை விடுவினேன்னு சொல்லி நைட் லைட்ஸ் ஸ்டார்ட் பண்ணது 8:45 தொடக்கம் 12:30 வரை. கடைசியாக இந்த கேட் 12:30க்கு க்ளோஸ் பண்ணப்படும். அந்த கேட் க்ளோஸ் பண்ணினா போல்
நாங்கள் அதுக்கு பிறகு யாரும் என்டர் பண்ணினாக்கள் பேசிக்காக உள்ளுக்கு போய் நைட் டைம் ரீவாக் செய்துட்டு வரலாம். எனிவே அங்கே சில படங்கள் பிள்ளைகளுக்காக போட்டிருந்தவ, மோஸ்ட்லி பிள்ளைகள் தான் வந்திருந்து அங்கே பார்த்து கொண்டிருந்த குழந்தை பிள்ளைகள். அப்போ அவைகளுக்காக கார்ட்டூன் படம் போட்டிருந்தவ, ப்ளஸ் பாப்கார்ன் கொடுத்து கொண்டிருந்தவ. ஸோ நாங்கள் இங்கே காஃபி ஏதாவது வாங்குறதுக்கு உள்ளுக்கு வந்தால் காஃபி ஆக்கள் எல்லாம் காஃபி கொடுக்க மாட்டேன்னு அந்த செக்ஷன் பூட்டப்பட்டுட்டது. ரெட்வுட் ரீவோக்கு ஏன் கன நேரம் எடுக்குன்னா, ஒரு நேரத்தில் 10 பேரை மட்டும்தான் அந்த ஒரு செக்ஷனுக்கு அனுப்பினேன். அந்த 10 பேரை தான் அந்த செக்ஷன் தாங்க முடிந்ததால் 10 பேரை தான் அனுப்பினவ. நாங்கள் ஒரு மாதிரி 2 மணித்தியாலம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணினா போல் 9 மணிக்கு வந்த நாங்கள் 11:15 எங்களுக்கு இந்த வோக்குக்கு போகிறதுக்கு விட்டவ. குழந்தை பிள்ளைகளை தூக்கி கொண்டு போக இயலாது, குழந்தை பிள்ளைகளும் நடந்து தான் போகணும். ஏனென்றால் இந்த ரீவோக்கில் நீங்கள் ஆடு படைக்க நீங்கள் பேசிக்காக குழந்தைகளை தவற விடலாம் கீழேன்றதுக்காக குழந்தை பிள்ளைகளை தூக்கி இயலாது. இந்த வாக்கிங் பார்த்தால மாத்திரமே அவை நடந்து போகலாம். இப்போ என்னுடைய மகன் என்னை அவரை தூக்க சொல்லி கொண்டு இருந்தவர் தூக்கிக்க எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது, பிள்ளைகளை தூக்கி கொண்டு நடக்கலான்னு சொல்லி. இரவில் இந்த இடத்தை பார்க்கவே ஒரு அருமையாக தான் இருந்தது. எல்லா இடங்கள்லையும் வித்தியாசமான லைட்டுகள் போட்டு வித்தியாசமான டெக்கரேஷனாக இருந்தது. எல்லாமே பகலில் பார்க்குறவனுக்கு கேப்சர் பண்ண முடியாட்டிலும் இரவு லைட் எவ்வளோ வடிவாக இந்த இடங்களில் இருக்குது, அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றதை நீங்கள் வடிவாக பார்க்கத்தக்கதாக இருக்கும். இந்த இடத்துக்கு நீங்கள் வின்டர் அல்லது சம்மர் மந்துகளில் வரலாம். அதுவும் பீக்கான சமம் மந்தில் வரக்கூடாது. டிசம்பரில் பேசிக்காக வந்தீங்களோன்னா லைன் கியூ எல்லாம் கணக்கு இருக்கும். நியூசிலாண்டை பொறுத்த வரையிலையும் எந்த இடங்கள்லையுமே டிக்கெட் விலை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கிறது நாங்கள் பார்க்கத்தக்கதாக இருந்தது. அங்கே த்ரூ த 2 வீக்ஸ் ட்ராவல் பண்ணிக்க 2 வீக்ஸுமே அந்தளவு எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. நீங்கள் நியூசிலாந்து போவேக அந்த அட்ராக்ஷன் டிக்கெட்ஸ்க்குண்டே ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கிட்டு போகணும். அது நான் முதலே உங்களுக்கு உங்களோட பட்ஜெட் இதண்டேக்க நீங்கள் எந்தெந்த இடங்களுக்கு போகிறீங்கள்னு சொல்லி அதுக்கு ஒரு பட்ஜெட் ப்ளஸ் பஃபர் பட்ஜெட்னு சொல்லி ஒரு பஃபர் பட்ஜெட்டையும் நீங்கள் கொண்டு போனீங்களோன்னா இந்த எல்லா இடமுமே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஒரு அருமையாக தான் இருந்தது. இரவு நேரம் பார்க்க கொஞ்ச நேரம் நடந்து முடிந்தால் போல் திருப்பி வரைக்க ஒரே சீனரிஸ் தான் எங்களுக்கு ரிப்பீட் ஆனதாக இருந்தது. வரைக்க கொஞ்சம் குயிக்காக வரத்தக்கதாகவும் இருந்தது. என்னென்னா மக்கள் குயிக்காக பார்த்துட்டினா வரைக்க திருப்பி பார்க்குறதுக்கு ஒரு விடயமும் இல்லாததால் மக்கள் குயிக்காக நடந்து வந்து கொண்டு இருந்தவ. இந்த இரவு வேளையில் எவ்வளவு மக்கள், நான் நினைக்கிறேன் ஒரு 500-600 மக்கள் இந்த இரவு வேளை லைட்டை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணி அதை 3 மணித்தியாலத்துக்கிட்ட வெயிட் பண்ணி வரேன்னு சொல்லிட்டேன்னா ஒரு இந்த இடம் அதில் ஒரு வேர்த்தான இடம் என்று தான் நான் நினைச்சினேன். பேருந்து நான் போவைக்க இன்னொரு ஆளோட கதைச்சு கொண்டு போவைக்க அவர் சொன்னால் பகல்லையும் இந்த இடம் வடிவாக இருக்கும்னு சொல்லி, பகலில் க்ரீனிஷாக கீழே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கத்தக்கதாக இருக்குமென்று சொன்னவன். ஆனால் இரவு லைட்டிங்கோட இந்த இடம் ஒரு அருமையாக தான் இருந்தது. ஆனால் குழந்தை பிள்ளைகளோட போகிறதோ அல்லது உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கன நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேர்த்திட்டாக இல்லாமல் இருந்தால் இந்த இடங்களை இரவு வேளையில் போய் பார்க்குறது தவிர்க்கலாம். நார்மலாக சம்மர் மந்த் இல்லாமல் வேறு நாட்களில் இதுக்கு இந்தளவு க்ரௌட் இருக்காதுன்னு தான் அந்த கைட் சொன்னவர். அதனால் சம்மர் மந்த் இல்லாமல் நீங்கள் வேறு மந்த்துகளில் ட்ராவல் பண்ணிக்க நியூசிலாண்டில் சீப்பாக ட்ராவல் பண்ணலாம். ப்ளஸ் குயிக்காயும் சில இடங்களுக்கு போகலாம். சம்மரில் எந்த பல நாடுகள்லேருந்து நியூசிலாண்டுக்கு பேசிக்காக வருவாங்க. இப்போ பாருங்க, இங்கே மகன் நடந்து கொண்டு போகிறார். ஏனெண்டா தூக்கி கொண்டு போக இயலாதுன்றதால அவரை நடக்க வச்சு கொண்டு போகிறோம். இரவு 12 மணிக்கு அவர் நித்திர தூங்கி கொண்டு இருந்தால் கூட அவர் நடந்து தான் போகணும் என்று சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணினதால் நாங்கள் தூக்க இல்லாமல் போயிட்டது. அதால் எங்களுக்கு முன்னால் அவர் நடந்து போய் கொண்டிருப்பார். இப்போ நாங்கள் நடந்து போன உடனே ஒவ்வொரு இடத்துலையும் வெயிட் பண்ண வேணும். அடுத்த 10 பேர் இந்த பிரிட்ஜால் போனால் போல தான் பின்னுக்கு வர்ற 10 பேர் இந்த பிரிட்ஜால் வரலாம். ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எந்த பிரிட்ஜ்லையுமே 10 பேர். சில நேரங்களில் வெவ்வேறு மக்கள் இந்த பிரிட்ஜால் குயிக்காக நடந்து போகிறதுக்காக 12-15 பேருண்டும் போகிறவ அதை கண்காணித்து கொண்டே இருக்க வேணும். ஏனெண்டா ஏதாவது நடந்துச்சுதோண்டா பிரிட்ஜ் கலப்ஸ் ஆகும் சந்தர்ப்பம் இருக்கும்.
இந்த வடிவான இடத்துக்கு போய் பார்த்தது ஒரு வேர்த்தி தான். இரவு 12:45 ஆச்சு நாங்கள் பார்த்து முடிய. ஹோட்டலுக்கு போய் படுக்கைக்கு 1 மணி. அடுத்த நாள் காலமாக நான் என்னென்ன செய்கிறேன்னு பிளான் பண்ணிவிட்டு படுக்க லேட் ஆகிட்டுது. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நியூசிலாந்து ஒரு வடிவான கண்ட்ரி. நீங்கள் எங்கே போனால் கூட எந்த வடிவான விடயங்களும் பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு பௌர்ணமி நாளுன்ற மாதிரி தான் இருந்தது. பௌர்ணமி அதாவது சந்திரன் மேலே இருக்க பார்க்கத்தக்கதாயும் இருந்தது. இங்கே பாருங்க இவ்வளோ வடிவாக இந்த லைட் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இது ஒரு அட்ராக்ஷன். பேசிக்காக வர்ற மக்கள் எல்லாம் இந்த அட்ராக்ஷனை வந்து செய்கிறவ. ஏனெண்டா இது பார்க்குறதுக்கே ஒரு அருமையான இடம். நாங்கள் பேசிக்காக எங்கள்ட டூரை முடிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் டூரை முடிச்சுட்டு வரைக்க எல்லா மக்களுமே கிளியர் பண்ணப்பட்டுட்டு 12:45 எல்லா மக்களும் கிளியர் பண்ணி ஒரு கடைசியாக கொஞ்சம் மக்கள் போகிறதுக்காக நிற்கினேன். நாங்கள் முடிச்சுட்டு வந்து கீழே போய் பார்த்து நாங்கள் இதில் உள்ள ஒரு பெரிய மரத்துண்ட அந்த இடைவெட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அது ஒரு பெரிய அகலமான ஒரு மரத்துண்டு அதில் வச்சிருக்கேன். அங்கே பாருங்க கீழே இருக்குது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு இடைவெட்டுன்னு சொல்லி அந்த வெட்டுண்ட சாய்ஸை பார்த்தே அவைகள் எவ்வளோ காலத்தான் மரம்னு சொல்லி கண்டுபிடிப்பினேன். நீங்கள் பார்க்க தெரியும். இந்தியாலையும் நல்ல விளக்கங்கள் கொடுத்துருக்கேன்.